மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் அமைப்புடன். வணக்கம். எதிராச்சியம். பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் சுமார் 1.8 லட்சம் மக்கள் காசாவிலிருந்து புலம்பெயர்ந்துள்ளனர் என ஐநா கூறியிருக்கின்றது. கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் பாலஸ்தீனத்தின் காசா பகுதி இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றது. இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஹமாஸ் எனும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இதில் 1500 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். இதுதான் தற்போது இஸ்ரேல் நடத்தி வரும் போருக்கான தொடக்க புள்ளி. ஹமாஸை அழிப்பதே முதன்மையான நோக்கம் என்று முழக்கமிட்டு இஸ்ரேல் இந்த போரை தொடங்கியது. போரில் இதுவரை 38,000க்கும் அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இது காசா மக்களின் மொத்த மக்கள் தொகையில் 1.7% என்று சொல்லப்படுகின்றது. அதேபோல 3.7% மக்கள், அதாவது 86,000 பேர் போரால் படுகாயமடைந்துள்ளனர் என்று கூறப்படுகின்றது. 23 லட்சம் மக்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளனர். பசி, பட்டினியும் தொற்று நோயும் அவர்களை துரத்திக் கொண்டே இருக்கின்றது. காசா பகுதி ஏறத்தாழ தரைமட்டமாகிவிட்டது. இந்த போரின் நோக்கத்தை இஸ்ரேல் நிறைவேற்றி இருக்கின்றதா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. இதற்கான பதிலை இஸ்ரேல் செய்தி தொடர்பாளர் டியர் அட்மிரல் டேனியல் ஹகாரி தெரிவித்திருக்கின்றார். ஹமாஸ் என்பது ஒரு சிந்தனை. ஹமாஸ் ஒரு கட்சி. இது மக்களின் இதயங்களில் வேரூன்றியிருக்கின்றது. ஹமாஸை ஒழிக்க முடியும் என்று நினைப்பது தவறு என்று கூறியிருக்கின்றார். இஸ்ரேல் இதனை ஒப்புக்கொண்டிருக்கின்றது. மறுபுறம் காசாவின் குடிநீர் தேவையில் 90% பூர்த்தி செய்யப்படவில்லை. எனவே அங்கு மிக மோசமான சுகாதார நிலை நிலவி வருகின்றது என ஐநா தெரிவித்திருக்கின்றது. காசாவின் மக்கள் வசிக்கும் பகுதியில் இருந்து வெளியேறும் கழிவுநீரை பரிசோதித்தல் அதில் போலியோ வைரஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக உடனடியாக அங்கிருந்து சுமார் 14,000 பேர் வெளியேற்றப்பட வேண்டும் என்று ஐநா கூறியிருந்தது. ஆனால் இதற்கான எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. இப்படி இருக்கையில் காசாவின் கான்யூனிஸிலிருந்து 1.8 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்து இருக்கின்றனர். போர் காரணமாக மக்கள் இடம்பெயர்வது கொடூரமான விடயம். தங்கள் வாழ்ந்த இடத்தை விட்டு உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஒருவேளை உணவிற்காக மக்கள் துரத்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்று உலகம் முழுவதிலும் வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் காசாவில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளையில் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள கோலன் குன்றுகள் பகுதியில் நடந்த ராக்கெட் தாக்குதலில் 12 குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பு மீது இஸ்ரேல் குற்றம் சுமத்தியுள்ள நிலையில் இருதரப்பிற்கு இடையே போர் ஏற்படும் அச்சம் அதிகரித்துள்ளது. 9 மாதங்களாக இஸ்ரேலின் வடக்கு எல்லையிலும் அதை சுற்றியுள்ள பகுதியிலும் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் இடையே நடந்து வரும் தினசரி தாக்குதலில் சமீபத்தில் நடந்திருக்கும் சம்பவம் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. ஹிஸ்புல்லா என்பது ஒரு சியா முஸ்லிம் அமைப்பு. இது அரசியல் ரீதியாக செல்வாக்கு மிக்க அமைப்பாகவும் உருவெடுத்துள்ளது. இது லெபனானில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதப்படையின் கட்டுப்பாட்டில் இயங்குகின்றது. 1980களின் முற்பகுதியில் இஸ்ரேலை எதிர்ப்பதற்காக பிராந்தியத்தின் மிகவும் மேலாதிக்க ஷியா சக்தியான ஈரானால் நிறுவப்பட்ட அமைப்பு தான் ஹிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்றது. அந்த நேரத்தில் அங்கு நடந்த உள்நாட்டு போரின் போது இஸ்ரேலின் படைகள் தெற்கு லெபனானை ஆக்கிரமித்திருந்தது. ஹிஸ்புல்லா 1992ஆம் ஆண்டு முதல் தேசிய தேர்தல்களில் பங்கேற்க ஒரு முக்கிய அரசியல் சக்தியாக மாறியது. அதன் ஆயுத பிரிவு லெபனானின் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் மீது கொடிய தாக்குதலை நடத்தியது. 2000 ஆண்டில் லெபனானில் இருந்து இஸ்ரேலை வெளியேற்றுவதற்காக ஹிஸ்புல்லா பாராட்டுகளை பெற்றது. அப்போதிருந்து தெற்கு லெபனானின் ஹிஸ்புல்லா ஆயிரக்கணக்கான வீரர்களுடன் ஒரு பெரிய ஏவுகணை உட்பட ஆயுத கிடங்கை பராமரித்து வருகின்றது. சர்ச்சைக்குரிய எல்லைப் பகுதிகளில் இஸ்ரேலின் இருப்பை அது தொடர்ந்து எதிர்த்து வருகின்றது. இது மேற்கத்திய
நாடுகள், இஸ்ரேல் வளைகுடா அரபு நாடுகள் மற்றும் அரபு லீக் ஆகியவற்றினால் பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிடப்பட்டது. 2006ஆம் ஆண்டு கிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே ஒரு தீவிரமான போர் வெடித்தது. கிஸ்புல்லா எல்லை தாண்டி தாக்குதலை நடத்தியதை தொடர்ந்து போர் சூழல் உருவானது. அதே சமயத்தில் தெற்கு லெபனானின் மீது இஸ்ரேல் படையெடுத்து சென்றது. கிஸ்புல்லாவிடம் இருந்து வரும் அச்சுறுத்தலை அகற்ற நடவடிக்கை மேற்கொண்டனர். இருப்பினும் அந்த அமைப்பு முழுமையாக அழிக்கப்படவில்லை. மீண்டும் உயிர் பெற்று அதன் வீரர்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து புதிய மற்றும் சிறந்த ஆயுதங்களுடன் பரிணமித்தது. ஷேக் ஹசன் நஸ்ரல்லா ஒரு சியா மத குரு ஆவார். அவர் 1992 முதல் கிஸ்புல்லாவை வழிநடத்தினார். அதை ஒரு அரசியல் மற்றும் இராணுவ சக்தியாக மாற்றியதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். இவர் ஈரான் மற்றும் அதன் உச்ச தலைவர்கள் அயத்துல்லா அலி ஹமேனியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். 1981ஆம் ஆண்டு ஈரானின் முதல் உச்ச தலைவர் அயதுல்லா ருஹோல்லா ஹமேனி அவரை லெபனானின் தனது தனிப்பட்ட பிரதிநிதியாக நியமித்த போது அவர்களின் நெருங்கிய நட்பு தொடங்கியது. நஸ்ரல்லா பல ஆண்டுகளாக பொதுவெளியில் தோன்றவில்லை. இஸ்ரேலால் படுகொலை செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் அவர் வெளியே வருவதில்லை என்று கூறப்படுகின்றது. இருப்பினும் அவர் கிஸ்புல்லா அமைப்பின் மதிப்புக்குரிய தலைவராக இருக்கின்றார். ஒவ்வொரு வாரமும் தொலைக்காட்சி உரைகளை வழங்குகின்றார். கிஸ்புல்லா அமைப்பு உலகில் அதிக ஆயுதமேந்திய அரசு சாரா இராணுவ படைகளில் ஒன்றாகும். இது ஈரானால் நிதியுதவி மற்றும் ஆயுதங்களை பெறுகின்றது. ஷேக் ஹசன் நஸ்ரல்லா தன்னிடம் 1,00,000 போராளிகள் இருப்பதாக கூறினார். மேலும் அவர்களில் பலர் நன்கு பயிற்சி பெற்றவர்கள் மற்றும் போர் அனுபவம் உள்ளவர்கள். சிறிய உள்நாட்டு போரில் பங்கு பெற்றவர்கள். கிஸ்புல்லா 1,20,000 தொடக்கம் 2,00,000 ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்று மூலோபாய மற்றும் சர்வதேச ஆய்வுக்கான சிந்தனை குழு தெரிவித்துள்ளது. அதன் ஆயுத சேகரிப்பின் பெரும்பகுதி தரையிலிருந்து மற்றொரு தரை இலக்கை தாக்கும் சிறிய ரக ராக்கெட்டுகளாகும். விமான எதிர்ப்பு, கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் இஸ்ரேலின் உள்பகுதி வரையிலும் சென்று தாக்கும் திறன் கொண்ட வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளை கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. காசா பகுதியில் ஹமாஸ் வசம் இருப்பதை விட இங்கு மிகவும் நுட்பமான ஆயுதங்கள் இருப்பதாக கருதப்படுகின்றது. இஸ்ரேல் மீதான ஹமாஸின் முன்னறிவிப்பில்லாத தாக்குதல் நிகழ்ந்து ஒரு நாள் கழித்து அக்டோபர் 8 அன்று பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலிய நிலைகளை நோக்கி கிஸ்புல்லா துப்பாக்கிச்சூடு நடத்தியது. இதனைத் தொடர்ந்து இருதரப்பிற்கும் இடைப்பட்ட மோதல்கள் தீவிரமடைந்திருந்தது. அப்போதிருந்து வடக்கு இஸ்ரேல் மற்றும் கோலன் குன்றுகளில் இஸ்ரேலிய நிலைகள் மீது கிஸ்புல்லா ராக்கெட்டுகளை ஏவியது. கவச வாகனங்கள் மீது டாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை வீசியது மற்றும் வெடிக்கும் ஆளில்லாத விமானங்கள் மூலம் இராணுவ இலக்குகளை தாக்கியது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் லெபனானில் உள்ள கிஸ்புல்லா நிலைகளுக்கு எதிரான விமான தாக்குதலை பயன்படுத்தி பதிலடி கொடுத்திருந்தன. இருதரப்பிலும் மோதல்கள் இருந்த போதிலும் இதுவரை இருதரப்பும் முழு அளவிலான போரில் ஈடுபடவில்லை. எல்லை தாண்டாமல் கட்டுப்பாட்டுடன் இருதரப்புமே நடந்து கொண்டிருப்பதாக மத்திய கிழக்கை உற்றுநோக்கும் நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆனால் சமீபத்திய நிகழ்வுகள் இருதரப்பிற்கும் இடையிலான மோதல்கள் கட்டுப்பாட்டை மீறி செல்லக்கூடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதேவேளையில் லெபனானை தாக்க இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டுள்ளதனால் அங்குள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அந்த வகையில் கடந்த 27ஆம் தேதி இஸ்ரேல் கோலன் குன்றுகளை குறிவைத்து கிஸ்புல்லா அமைப்பு தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. இந்த தாக்குதலின் போது ஒரு ராக்கெட் குண்டு கால்பந்தாட்ட விளையாட்டு மைதானத்தில் விழுந்து 12 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதன் காரணமாகத்தான் லெபனானில் உள்ள கிஸ்புல்லா அமைப்பு முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டுள்ளது. இந்த சம்பவத்தினால் லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள இந்திய தூதரகம் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் தற்போது நிலவிய சூழலின் காரணமாக லெபனானில் வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்துகின்றோம். இந்தியாவிலிருந்து லெபனானிற்கு யாரும் வர வேண்டாம். இதில் அவசர உதவி தேவைப்படுபவர்கள் பெய்ரூட்டில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் நேட்டோ அமைப்பிலிருந்து துருக்கியை வெளியேற்ற வேண்டும் என்று இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சர் திங்களன்று அழைப்பு விடுத்துள்ளார். இந்த விவகாரம் இரு நாடுகளுக்கு இடையில் இன்னும் பதற்றத்தை அதிகரிக்கும் என்றே அரசியல் நிபுணர்கள் தரப்பு சுட்டிக்காட்டுகின்றன. துருக்கிய ஜனாதிபதி மிரட்டல் மற்றும் அவருடைய ஆபத்தான வாக்குவன்மம் ஆகியவை இஸ்ரேல் வெளிவிவகார அமைச்சரை கோபம் கொள்ள வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. நேட்டோ உறுப்பு நாடுகளுடன் இந்த விவகாரம் தொடர்பில் தூதரக ரீதியாக தொடர்பு கொள்ளவும்
எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் துருக்கியை கண்டிக்க வேண்டும் என்று நேட்டோ அமைப்பிலிருந்து துருக்கியை வெளியேற்றவும் இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக லிபியா மற்றும் அஜர்பைஜான் பிராந்தியம் மீது துருக்கி ராணுவம் நுழைந்தது போன்று இஸ்ரேலுக்குள்ளும் நுழையும் நிலை ஏற்படும் என துருக்கி ஜனாதிபதி ஏர்டோகன் கடும் மிரட்டல் விடுத்திருக்கின்றார். நாம் மிக வலிமையுடன் இருந்தால் இஸ்ரேல் இதுபோன்ற மோசமான செயல்களை பாலஸ்தீன மக்களுக்கு செய்திருக்காது என்று வெளிப்படையாக தெரிவித்துள்ள எர்டோகன், லிபியா மற்றும் அஜர்பைஜான் பிராந்தியம் மீது முன்னர் நம்முடைய ராணுவம் நுழைந்தது போன்று இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். மேலும் இதை நாம் செய்ய முடியாது என்பதற்கு எந்த காரணமும் இல்லை என குறிப்பிட்டுள்ள அவர், நாம் வலிமையடைந்தால் இதுபோன்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் எனவும் துருக்கிய ஜனாதிபதி தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நன்றி.